இந்த வேதாகமத்தினுடைய பண்புகளை உணர்த்துவதற்கு அநேக உருவகங்களை ஆண்டவர் என்ன செய்கிறார், பயன்படுத்துகிறார். இந்த வேதாகமத்தினுடைய பண்புகளும் அதனுடைய செயல்பாடுகளும் அற்புதமானது. அதை ஒரு சில உருவகங்களில் நம்ம என்ன செய்ய முடியாது, விவரிக்க முடியாது, அதை சொல்லி நம்மளால் முடியாது. ஆனாலும் நாம் புரிந்து கொள்வதற்கும் நம்மை நாமே அலசி ஆராய்ந்து பார்த்து சரி செய்து கொள்வதற்கும் ஒரு சில உருவகங்களை நாம் இந்த நாளிலே நாம் படிக்கப் போகிறோம். அப்படி நாம் படிக்கும் பொழுது இன்னும் வேதாகமத்தை அதிகமாக நாம் நேசித்து அதை நாம் படித்து அந்த சத்தியத்துக்கு கீழ்ப்படிந்து வாழ்வதற்கு அவைகள் நம்மை உந்தி தள்ளுவதாக இருக்கும். முதலாவது, இந்த வேதாகமத்தை பட்சிக்கிற அக்கினிக்கு ஒரு உருவகமாக ஆண்டவர் சொல்கிறார். எரேமியாவின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 29வது வசனம். என் வார்த்தை அக்கினியை போலும் கண்மலையை நொறுக்கும் சம்மட்டியை போலும் இருக்கிறது அல்லவோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தரே சொல்கிறார், என்னுடைய வார்த்தை அக்கினியை போல இருக்கிறது. அக்கினி அப்படின்னு சொன்னால் நெருப்பு. என்னுடைய வார்த்தையானது நெருப்பை போல இருக்கிறது. நெருப்பு எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம்? நல்லதுக்கும் யூஸ் பண்ணுவோம், அழிவுக்கும் அதை யூஸ் பண்ணுவோம் இல்லையா? சமைக்கிறதுக்கு யூஸ் பண்ணலாம், வெளிச்சத்தை கொடுக்கும். ஒரு கரண்ட் போச்சுன்னா கேண்டில் பொறுத்துனா அதில் வெளிச்சத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்குது. குளிர் காலத்தில் கட்டைங்களெல்லாம் போட்டு நெருப்பு மூட்டி அது நமக்கு குளிருக்கு ஒரு இதத்தை வெதுவெதுப்பை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. ஸோ இந்த நெருப்பு அநேக சமயங்களில் நல்ல நிலைமையிலும் இருக்கிறது. ஆனால் அதே சமயத்தில் இந்த நெருப்பு அழிவுக்கும் என்ன செய்கிறது, பயன்படுகிறது. ஒரு குச்சி போதும் ஒரு வீட்டை கொளுத்துறதுக்கு, ஒரு கூரை வீட்டை கொளுத்துறதுக்கு ஒரு சின்ன நெருப்பு போதும். ஸோ அழிவுக்கும் அது பயன்படுத்தப்படுகிறது. எபிரேயருக்கு எழுதின நிருபம் 12வது அதிகாரம் 29வது வசனத்தில் எபிரேய ஆக்கியோன் இப்படியாக சொல்கிறார், நம்முடைய தேவன் பட்சிக்கிற அக்கினியாக இருக்கிறார். ஆண்டவர் சொல்றார், என்னுடைய வார்த்தை அக்கினியாக இருக்கிறது. இப்போ ஆண்டவர் எப்படி இருக்கிறார்? பட்சிக்கிற அக்கினியாக இருக்கிறார். நாம் தவறு செய்யும் பொழுது நம்மை அழிவுக்கு நேராக அல்லது சிக்ஷிப்பதற்கு ஏதுவாக அவர் அக்கினியாக காணப்படுகிறார். பாருங்க, எரேமியாவின் புஸ்தகத்தில் இன்னொரு வார்த்தையும் கூட அவர் சொல்லுகிறார். 5ஆம் அதிகாரம் எரேமியா 5:14. ஆகையால் சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், நீங்கள் இந்த வார்த்தையை சொன்னபடினால் இதோ நான் உன் வாயிலிட்ட என் வார்த்தைகளை அக்கினியும். ஆண்டவர் சொல்ல பாருங்க, இதோ நான் உன் வாயிலிட்ட என் வார்த்தைகளை அக்கினியும் இந்த ஜனத்தை விறகும் ஆக்குவேன், அது அவர்களை பட்சிக்கும். எது? என்னுடைய வார்த்தை. ஜனத்தை நான் விறகாக்குவேன், அவர்களை விறகுக்கு ஒப்பாகவும் தேவனுடைய வார்த்தையை அக்கினிக்கு ஒப்பாகவும் அவர் சொல்லுகிறார். ஏன் அப்படி சொன்னார்? இதோ நான் வாயிலிட்ட என் வார்த்தையை அக்கினியாக மாற்றுவேன்னு சொல்லி ஏன் சொன்னார்? சுருக்கமாக சொல்லப்போனால் ஜனங்கள் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியலை, அவ்வளோதான். பாருங்கள், அதே 5ஆம் அதிகாரத்தில் 11ஆம் வசனத்திலிருந்து பாருங்கள், இஸ்ரவேல் வம்சத்தாரும் யூதா வம்சத்தாரும் எனக்கு விரோதமாய் மிகுதியும் துரோகம் பண்ணினார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதாங்க கன்க்ளூஷன். அவர் சொல்றது என்ன? இஸ்ரவேலரும் சரி யூதாவும் சரி எனக்கு விரோதமாக மிகுதியாய் துரோகம் பண்ணினார்கள். 12ஆம் வசனத்தில் சொல்றாரு, அவர் அப்படிப்பட்டவர் அல்லவென்றும் பொல்லாப்பு நம்மேல் வராது, நாம் பட்டயத்தினாலும் பஞ்சத்தினாலும் நாம் பட்டயத்தை ஆகிலும் பஞ்சத்தை ஆகிலும் காண்பதில்லை என்றும் தீர்க்கதரிசிகள் காற்றாய் போவார்கள், திருவாக்கு அவர்களில் இல்லை, அவர்களுக்கு அப்படி ஆக கடவதென்று அவர்கள் சொல்லி கர்த்தரை மறுதலித்தார்கள். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தீர்க்கதரிசிகள் சொல்லுகிறார்கள், தேவனுடைய வார்த்தைக்கு நீங்கள் கீழ்ப்படிங்க, அப்படி இல்லைன்னா நீங்கள் பட்டயத்துக்கு இரையாவீர்கள், நீங்கள் சிறையாக்கப்படுவீர்கள் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்க? நம்முடைய தேவன்லாம் என்ன செய்ய மாட்டார், அப்படிலாம் ஆக்க மாட்டார். ஏன்னா நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர்? இரக்கமுள்ளவர்,
அன்புள்ளவர், தயவுள்ளவர், அதெல்லாம் சொல்ல மாட்டார். இவங்க சொன்னது தப்பு, இந்த தீர்க்கதரிசிகள் சொன்னது தவறு என்று சொன்னதுனாலே அவர் சொல்றார், உன் வாயிலிட்ட என் வார்த்தையை அக்கினியாகவும் அவர்களை விறகாகவும் நான் என்ன செய்வேன், மாற்றுவேன். இந்த வார்த்தை அவர்களை பட்சிக்கும். ஸோ தேவனுடைய வார்த்தையை கேட்கிற நாம், அவருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிவோம் என்று சொன்னால் நமக்கு ஆசீர்வாதம் வரும். கீழ்ப்படியாத பட்சத்திலே அதே அக்கினி என்ன செய்யும், நம்மை பட்சிக்கிறதாக காணப்படும். ரெண்டாவது, அதே எரேமியா 23:29 ஆண்டவர் சொல்லுகிறார், என் வார்த்தை அக்கினியை போலவும் கண்மலையை நொறுக்கும் சம்மட்டியை போலும் இருக்கிறது அல்லவா. ரெண்டாவது, நொறுக்கும் சம்மட்டி, அது உடைக்கும் சம்மட்டி அப்படின்னு சொல்லலாம். சில நேரத்தில் இந்த எப்படி அக்கினியை வந்து 2 இதுக்கு நம்ம உபயோகப்படுத்த முடியுமோ அதே போல் சம்மட்டியும் 2 வகையில் பயன்படுத்த முடியும். இந்த வேத வசனம் 2 வகையில் சம்மட்டியாக உபயோகப்படுகிறது. ஒன்று, ஒரு பாவியை மனம் திரும்ப செய்கிறது. இன்னொன்று, ஒரு பரிசுத்தவானுடைய இருதயத்தையும் அது நொறுக்கிறது. சரி, நான் மனம் திரும்பி வந்துட்டேன், ஆண்டவருடைய பிள்ளை ஆகிட்டேன், இப்போ நம்ம பாவமே செய்ய மாட்டோமா? நாம் திரும்பமாக தவறு செய்யும் பொழுது இந்த வேத வசனம் நம்மை ஒரு சம்மட்டியாக நொறுக்கி அது நம்மை உணர்த்துகிறது, அதிலிருந்து நம்மை வெளிவரச் செய்கிறது. அதற்கு வேத வசனம் ரொம்ப அவசியம். ஆகவே டெய்லி என்ன செய்யணும், வேத வசனத்தை படிக்கணும், டெய்லி சுத்தியலுக்கு இடம் கொடுக்கணும், டெய்லி சம்மட்டி நம்மை நொறுக்குவதற்கு இடம் கொடுக்க வேண்டும். சில சமயத்தில் வேத வசனத்தை கேட்கும் பொழுது இந்த வசனம் அவன் இருந்தான்னா கரெக்டாக இருந்திருக்கும், அவனுக்கு இது சரியாக இருந்திருக்கும், இன்னைக்கு பார்த்து அவங்க வரல, இன்னைக்கு மட்டும் கேட்டிருந்தா அவன் உள்ளத்தை குத்தி இருக்கும், அவனுக்கு இந்த வசனம் சரியாக உரைக்கக்கூடியதாக இருக்கும்னு சொல்லி நாம் இந்த வசனத்தை அவர்களுக்கு நேராக திருப்புகிறோமே தவிர, இந்த வசனம் இது எனக்கு, தேவன் என்னோடு கூட பேசுகிறார், இந்த வேத வசனம் என்கின்ற சம்மட்டி மூலமாக என்னை நானே உணர்த்தி நான் சரி செய்து கொள்ள வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் நாம் ஒவ்வொரு நாளும் வேத வசனத்தை படிக்க வேண்டும். மூன்றாவது, வழிகாட்டும் விளக்கு. இந்த வேத வசனம் நம்மை வழிகாட்டும் விளக்காக இருக்கிறது இல்லையா? தெரியுமே, சங்கீதம் 119, 105. அதான், உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமாக இருக்கிறது. தீபம்னா என்ன, வெளிச்சம்னா என்ன? இப்போ ஒரு கேண்டில் ஏற்றுனீங்கன்னா அந்த வெளிச்சம் எவ்வளோ தூரம் வரும்? இப்போ ஒரு டார்ச் அடிக்கிறீங்க, எவ்வளோ தூரத்துக்கு வரும்? ஒரு குறிப்பிட்ட தூரம் தான். ஏன் இத்தனை டியூப்லைட்டு நம்ம போட வேண்டியிருக்கு? ஏன் ஒன்றும் போதாதா? அப்போ ஒரு இருளில் இருக்கும்போது நாம் ஒரு பிரகாசம், ஒரு டார்ச்சோ அல்லது ஒரு மெழுகுவர்த்தியோ ஒரு குறிப்பிட்ட தூரம் தான் நமக்கு ஒரு வெளிச்சத்தை கொடுக்கும். சரி, இந்த வேதாகமும் எவ்வளோ தூரத்துக்கு வெளிச்சத்தை கொடுக்கும்? லைஃப் லாங். அப்போ ஒரு வாட்டி படிச்சுட்டா லைஃப் லாங் வெளிச்சம் கொடுத்துரும். அப்படியா? டெய்லி படி. அப்போ டெய்லி வெளிச்சம் கொடுக்கணும். இந்த வேத வசனத்தை நாம் இந்த உலகத்தில் நாம் வாழ்கிறது ஒரு இருண்ட உலகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இது பாவ இருள் நிறைந்த ஒரு உலகம். இந்த இருண்ட உலகத்தில் நாம் வாழும்போது ஒவ்வொரு நாளும் நமக்கு வெளிச்சம் தேவை. ஒரு உதாரணம் சொல்கிறேன். நீங்கள் இப்போ ஒரு டார்ச் வைக்கிறீங்க, இப்போ டார்ச் வச்சு இவ்வளோ தூரம் அடிக்கிறீங்க, உங்களுக்கு எவ்வளோ தூரம் அந்த வெளிச்சம் கிடைக்குதோ அவ்வளோ தூரத்துக்கு நடந்து போவீங்க. சரி, அந்த தூரம் வரைக்கும் நடந்து போயிட்டீங்க, அதுக்கப்புறம் திரும்ப இன்னொரு டார்ச் வேணுமா? தேவையில்லை. அதே டார்ச்சு இன்னும் அடுத்த 10 அடிக்கு என்ன செய்யும், நமக்கு வழிகாட்டும். எவ்வளோ தூரம் நீங்கள் நெருங்கி அந்த வெளிச்சத்துக்கு போகிறீங்களோ அது உங்களை அடுத்த கட்டத்துக்கு உங்களை என்ன செய்யும், நகர்த்தி செல்லும். வேத வசனமும் அப்படிதான். இது வழிகாட்டும் ஒரு விளக்கு. நீங்கள் எவ்வளோ தூரம் தினந்தோறும் எப்போ நீங்கள் கீழ்ப்படுகிறீங்களோ அடுத்த கட்டத்துக்கு ஆண்டவர் உங்களை நடத்தி செல்வார். இன்னைக்கு ஒரு வசனத்தை நீங்கள் படிக்கிறீங்க, இது ஆண்டவர் உங்களோடு கூட பேசுகிறார், இதற்கு நீங்கள் கீழ்ப்படிஞ்சீங்கன்னா அடுத்த கட்டத்துக்கு உங்களை நடத்தி செல்வார். இல்லைன்னா அதே வெளிச்சத்தில் தான் நிற்பீங்க, ஆண்டவர் உங்களுக்கு அடுத்த பாதையை உங்களுக்கு காட்ட மாட்டார்.
ஒருவேளை நான் ஒரு பாவம் செய்கிறேன், இந்த பாவத்தை எனக்கு உணர்த்துகிறார் ஆண்டவர். உணர்த்தும் பொழுது அதை நான் சரி செய்து கொண்டு அதை நான் ஆண்டவரோடு ஒப்புரவாக்கிட்டேன்னா அடுத்த கட்டத்துக்கு ஆண்டவர் என்னை நடத்துவார். இல்லை சரி செய்யலைன்னா அதே இடத்துல தான் நிற்பீங்க. அடுத்த கட்டத்தில் உங்களை என்ன செய்ய மாட்டார், நடத்த மாட்டார். அந்த வெளிச்சம் உங்களுக்கு கிடைக்காது. ஸோ வேத வசனத்தின் வெளிச்சத்தில் நாம் நடக்க வேண்டும். உலகத்தில் ஒரு மனுஷன் சொன்ன ஒரு கொட்டேஷன் நான் எழுதி வச்சுருக்கிறேன். எப்படி, பயனற்ற வார்த்தை, அதாவது யூஸ்லெஸ் வேர்டு, ஒரு பயனில்லாத ஒரு வார்த்தை, பயனற்ற வார்த்தை நாம் பயணிக்கும் இருண்ட உலகத்தில் நம் வாழ்க்கைக்கு தவறான திசையை காட்டுகிறது. புரியுதா? ஒரு வார்த்தை, பயனற்ற ஒரு வார்த்தை, தேவையில்லாத பயனற்ற வார்த்தை இந்த இருண்ட உலகத்தில் நாம் பயணிக்கும் போது அது தவறான பாதையை நமக்கு காட்டும். ஆனால் வேத வசனமோ இந்த இருண்ட உலகத்தில் நமக்கு சரியான பாதையை காட்டும். ஒவ்வொரு நாளும் வேத வசனத்தில் நாம் வாசிக்கும் பொழுது, அதை நாம் கீழ்ப்படியும் போது நாம் அடுத்த கட்டத்துக்கு நடந்து போவதற்கு நாம் சுட்டி காட்டக்கூடியதாக இருக்கிறது. நீதிமொழிகள் 6வது அதிகாரம் 23ஆம் வசனம் எப்படியாக சொல்கிறது, கட்டளையே விளக்கு, வேதமே வெளிச்சம். இந்த வேதம் வெளிச்சமாக இருக்கிறது. போதக சிச்சையே ஜீவ வழின்னு சொல்லி அடுத்து சொல்கிறார். ஸோ நமக்கு போதிக்கப்பட வேண்டியது அவசியம். வேத வசனத்தின் மூலமாக நாம் போதிக்கப்பட வேண்டும். அப்போ தான் அடுத்த கட்டத்துக்கு போனோம். இன்னைக்கு போதக சிச்சை, போதகம் இருக்கிறது, ஆனால் போதக சிச்சை இருக்கிறது இல்லை. நான் சொல்ல புரியுதா? போதனை இருக்கிறது. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும்போது சொல்றாரு, அநேக உபாத்தியர்கள் இருக்கிறார்கள், உபாத்திமார்கள் அநேகர்கள் இருக்கிறார்கள், ஆனால் யார் இல்லை? தகப்பன்மார் இல்லை. ஸோ உபாத்திக்கும் தகப்பன்மாருக்கும் என்ன வித்தியாசம்? உபாத்தினா யாரு? டீச்சர். உபாத்தினா டீச்சர். டீச்சர் அநேகர் இருக்கிறார்கள், கற்றுக் கொடுக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க, கற்றுக் கொடுத்துட்டு போயிடுவாங்க, அவ்வளோதான். ஆனால் தகப்பன்மார் அநேகர் இல்லை. தகப்பன் என்ன செய்வான்? தகப்பன் போதிப்பான், போதித்ததுக்கு அப்புறம் என்ன செய்வான்? சிட்சிப்பான். அந்த போதித்ததின்படி நடக்கலன்னு சொன்னால் சிட்சை கொடுப்பான். அதுதான் பவுல் சொல்லுகிறார். உபாத்தியர் அநேகர் இருக்கிறார்கள், தகப்பன்மார் இல்லையே. ஸோ வேத வசனம் நமக்கு போதக சிட்சையை கொடுக்கிறது, போதகத்தையும் கொடுக்கிறது, சிட்சையும் கொடுக்கிறது. சங்கீதம் 19:8 நாம் வாசிக்கிறோம், கர்த்தருடைய நியாயங்கள் செம்மையும் இருதயத்தை சந்தோஷிப்பிக்கிறதுமாயிருக்கிறது, கர்த்தருடைய கற்பனை தூய்மையும் கண்களை தெளிவிக்கிறதுமாயிருக்கிறது. ஸோ வேத வசனம் நமக்கு சரியான பாதையை காட்டக்கூடியதாக இருக்கிறது. அதன் வழியிலே நாம் நடக்க வேண்டும். ஸோ அப்போ நமக்கு அந்த பாதையில் நடக்கணும்னா நமக்கு வெளிச்சம் தேவை. வெளிச்சம் வேணும்னா என்ன செய்யணும்? வேதத்தை படிக்கணும். தேவன் பட்சிக்கிற அக்கினியாக இருக்கிறார். அந்த அக்கினியிலிருந்து நாம் தப்பிக்கணும்னா வேதவசனத்துக்கு கீழ்ப்படிய வேண்டும். ரெண்டாவது பார்த்தோம், நொறுக்கும் சம்மட்டி. ஒவ்வொரு நாளும் தேவ வசனத்தின் மூலமாக நம்மை நாமே சரி செய்து கொள்ள வேண்டும். மூன்றாவது நாம் பார்த்தோம், இது வழிகாட்டும் விளக்கு, வழிகாட்டும் விளக்காக இருக்கிறது. நாம் ஒவ்வொரு நாளும் நாம் நடக்கணும்னு சொன்னால் வேத வசனத்தை படிக்க வேண்டும். பேதுரு அவருடைய நிருபத்தில் சொல்லும்போது சொல்கிறார், 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 19வது வசனம், அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனமும் நமக்கு உண்டு. பொழுது விடிந்து விடிவெள்ளி உங்கள் இருதயங்களில் உதிக்கும் அளவும் இருளுள்ள ஸ்தலங்களில் பிரகாசிக்கிற விளக்கை போன்ற அவ்வசனத்தை கவனித்திருப்பது நலமாயிருக்கும். விடிவெள்ளி உங்கள் இருதயங்களில் உதிக்கும் அளவும். இங்கே விடிவெள்ளி என்பது யாரை சொல்லி இருக்கிறது? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஒரு நாளில் விடிவெள்ளி நட்சத்திரம், மார்னிங் ஸ்டார், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வருவார். அது வரைக்குமாக நம்மை வழிகாட்டக்கூடியது எதுதான்? வேத வசனம். அதை நாம் உறுதியாக என்ன செய்ய வேண்டும்? பற்றி கொள்ள வேண்டும்.
அடுத்து ஊட்டமளிக்கும் உணவு. தீமோத்தேயுக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதும் பொழுது தீமோத்தேயுவை குறித்து சொல்லும்போது அந்த தீமோத்தேயு நிருபத்தை குறித்து போதக நிருபம் அப்படின்னு சொல்லி தீமோத்தேயு, தீத்து இதெல்லாம் நம்ம சொல்கிறோம். ஏன் போதக நிருபம் அப்படின்னு சொல்கிறோம்? அதிகமாக போதனை இருக்கிறது, எல்லாத்துலேயுமே இருக்குது. ஆனால் தீமோத்தேயு, தீத்துல மட்டுமே அதிகமாக போதனைகள் நிறைந்த நிருபம். அவர் சொல்லும்போது சொன்னார், ஆங்கிலத்தில் சவுண்ட் டாக்ட்ரின் அப்படின்னு சொல்லியிருக்கு. தமிழில் ஆரோக்கியமான உபதேசம். ஆரோக்கியமான உபதேசம் பாருங்கள், ஒரு சில வசனங்களை வாசிப்போம். 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 11வது வசனம். ஆரோக்கியமான உபதேசத்திற்கு எதிரடையாக இருக்கிற மற்றெந்த செய்கைக்கும். ஓகே, ஆரோக்கியமான உபதேசம். 2 தீமோத்தேயு 1:13 ஆரோக்கியமான வசனங்கள். ஸோ இங்கே ஆங்கிலத்தில் சவுண்ட் டாக்ட்ரின், சவுண்ட் வேர்டு அப்படின்னு சொல்லியிருக்கு. ஸோ கர்த்தருடைய வார்த்தை எப்படிப்பட்டதாக இருக்கிறது? ஆரோக்கியமானதாக இருக்கிறது. ஆரோக்கிய பால் அப்படின்னு சொல்கிறோம்ல, அதில் ஆரோக்கியம் இருக்கோ இல்லையோ, ஆனால் இதில் என்ன இருக்குது? ஆரோக்கியம் இருக்குது. அப்போஸ்தலனாகிய பேதுரு சொல்லும்போது சொல்கிறார், 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில், நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சையாயிருங்கள். களங்கமில்லாத ஞானப்பால். ஸோ இது உங்களுக்கு ஊட்டத்தை கொடுக்கும், உங்களுக்கு வளர்ச்சியை கொடுக்கும். நாம் வளரணும், வேத வசனத்தில் கர்த்தருக்குள்ளாக நாம் வளரணும்னு சொன்னால் நாம் வேத வசனத்திலே வேரூன்றினவர்களாக இருக்க வேண்டும். டெய்லி பால் குடிக்கணும். அப்போ என்ன இருக்கும்? புரோட்டீன் இருக்கும். சிலருக்கு பால்னாலே பிடிக்க மாட்டேங்குது. என்ன, சிலருக்கு வேத வசனனாலே எப்படி இருக்குது? அலர்ஜியாக இருக்குது, படிக்க பிடிக்கிறது இல்லை. அப்படி இருக்கக்கூடாது. இது ஆரோக்கியமான உபதேசம். கள்ள உபதேசத்துக்கு நாம் எதிர்த்து நிற்க முடியும். இது தவறான உபதேசம் என்பதை இனம் கண்டு கொள்ள முடியும். நாம் தேவனுக்குள்ளாக வளர முடியும், மற்றவர்களை நாம் ஊக்குவிக்க முடியும். எப்போ? இந்த ஆரோக்கியமான உபதேசத்தில் நாம் இருக்கும் பொழுது. இதுதான் நம்மை வளர செய்யக்கூடியதாக இருக்கிறது. 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 16-17 வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும், பார்த்தீங்களா, ஒரு தேவனுடைய மனுஷன் தேறினவனாக இருக்கணும்னு சொன்னால் எது அவசியம்? வேத வசனம் அவசியம். தேவனுடைய வார்த்தைக்கு நாம் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம்? நான் தேறினவனாக இருக்கணும்னு சொன்னால் கர்த்தருடைய வார்த்தைக்கு நான் முக்கியத்துவம் கொடுக்கணும். டெய்லி வேதத்தை நான் படிக்கிறேனா? இந்த வேத வசனத்துக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறேன்? இங்கே வேதம் சொல்கிறது, தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியும் செய்ய தகுதியுள்ளவனாகவும் இருக்கும்படியாக. நல்ல காரியம் செய்யணும், நற்கிரியைகள் செய்யணும் அப்படின்னா அதுக்கும் எதுதான்? வேத வசனம் தான். உலகத்தில் இன்னைக்கு நிறைய பேர் நல்ல காரியங்கள் செய்கிறாங்க. உலகத்து மனுஷர்கள் நற்கிரியைகள் செய்கிறாங்க, தான தர்மம் செய்கிறாங்க, புண்ணிய காரியங்கள் செய்கிறாங்க. ஆனால் ஒரு தேவனுடைய பிள்ளை தேறினவனாகவும் நற்கிரியைகளையும் செய்ய தகுதியுள்ளவனாகவும் இருக்கணும்னு சொன்னால் வேத வசனம் ரொம்ப அவசியம். ஏன்னா நம்முடைய கிரியைகள் வசனத்தின் அடிப்படையில் இருக்கும். நாம் செய்யக்கூடிய கிரியைகளுக்கு பிரதிபலனும் கிடைக்கும். ஸோ வேத வசனம் நம்மை தேறினவனாக மாற்றுகிறது, நமக்கு ஊட்டத்தை கொடுக்கிறது, உற்சாகத்தை கொடுக்கிறது, வளரச் செய்கிறது, இன்னும் நற்கிரியைகளை செய்ய வேண்டும் என்ற ஒரு ஆர்வத்தை கொடுக்கிறது. அடுத்து சுத்தப்படுத்தும் தண்ணீர். வேத வசனம் சுத்தப்படுத்தும் தண்ணீருக்கு அதனுடைய பண்பை ஒப்பிட்டு சொல்கிறது. அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியர்கள் நிருபத்தில் எப்படியாக சொல்கிறார்? எபேசியர் 5ஆம் அதிகாரம் 25, 26, 27 தேவன் திருச்சபையை சுத்தப்படுத்தி இருக்கிறார். எப்படி? திருவசனமாகிய தண்ணீரினாலே, அதாவது அவருடைய இரத்தத்தினாலே நம்மை சுத்திகரித்திருக்கிறார். உண்மைதான். ஏன்னா அதையும் சொல்றார் பாருங்க, கிறிஸ்துவும் சபையில் அன்பு கூர்ந்து அதை திருவசனத்தை கொண்டு
தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குகிறதற்கும் கரைதிரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்கும் தம்மை தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார். தம்மையே ஒப்பு கொடுத்தார். எதற்கு? மகிமையிலே அவருக்கு முன்பாக கரைதிரை இல்லாமல் நிறுத்திக் கொள்வதற்கு. இன்னொரு காரியத்தையும் சொல்கிறார். இந்த உலகத்திலே இந்த திருச்சபையானது பரிசுத்தமாக இருக்கணும்னா திருவசனமாகிய தண்ணீரை கொண்டு என்ன செய்கிறார்? சுத்தமாக்குகிறார். வேத வசனம் நம்முடைய இருதயத்தில் எப்பொழுதும் இருக்கும் பொழுது அது நம்மை சுத்தமாக்கும். சாப்பிட்றோம், சாப்பிட்டோடனே பிளேட் என்ன பண்ணுறோம்? அதை சுத்தப்படுத்தினா என்ன பண்ணுவோம்? கழுவுறோம். அப்படியே வலிச்சு நக்கி எடுத்துருவோமா? சுத்தமாக இருக்குன்னு அப்படியே வச்சுருவோமா? இல்லை ஒரு துணியை வச்சு துடைச்சிருவோமா? தண்ணீர் ரொம்ப அவசியம். ஒரு சட்டை அழுக்காக இருந்துச்சுன்னா என்ன பண்ணுறோம்? தண்ணீர் பயன்படுத்தி அதை சுத்தப்படுத்துகிறோம். ஸோ தண்ணீர் நம்முடைய சரீரத்தின் அழுக்கையும் ஒரு பொருள், ஒரு ஆப்ஜெக்டில் இருக்கக்கூடிய ஒரு பொருள் அழுக்கை சுத்தப்படுத்துவதற்கு தண்ணீர் அவசியமாக இருக்கிறது. அதே போல் நம்முடைய இருதயத்தை சுத்தப்படுத்துவதற்கு தண்ணீர் அவசியம். இந்த பூமியிலே தேவன், நாம் தேவனுடைய சமூகத்தில் அவர் திருச்சபையாக அவர் நம்மை நிறுத்தி இருக்கிறார். ஆனாலும் ஒவ்வொரு நாளும் அவருடைய உபதேசத்தின் மூலமாக, வேத வசனத்தின் மூலமாக நம்மை நாமே சுத்திகரித்து கொள்ள வேண்டியது அவசியம். பிளேட்டை டெய்லி கழுவும்ல, இப்போ நம்முடைய வாழ்க்கை அனுதினமும் என்ன செய்யப்பட வேண்டும்? கழுவப்பட வேண்டும். டெய்லி வேதத்தை வாசித்து அந்த தண்ணீரிலே நம்மை நாமே என்ன செய்ய வேண்டும்? கழுவ வேண்டும். யோவான் 15ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களை பார்த்து சொல்கிறார். 15ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில், நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே நீங்கள் இப்பொழுதே சுத்தமாக இருக்கிறீர்கள். அப்போ ஆண்டவர் உபதேசத்தை கொண்டு சீஷர்களை சுத்தப்படுத்துகிறார். ஆனால் இன்னைக்கு உபதேசம் நமக்கு எப்படி இருக்கு? கசப்பாக இருக்கு. சில சமயங்களில் உபதேசம் பரிசேயர்கள் சதுசேயர்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி வரும்போது சொன்னாங்க, இது கடினமான உபதேசம், யார் இதை பின்பற்றுவார்கள்? ஆண்டவர் சொன்னார், இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்திலே பானம் பண்ணுங்கள்னு தன்னுடைய சரீரத்தை குறித்து சொன்னார். என்னையா இது? எவனாவது மாம்சத்தை போய் புசிப்பானா? இது கடினமான உபதேசம். அவர் எதை குறித்து சொன்னார்? தன்னுடைய வரப்போகக்கூடிய அந்த மரணத்தை குறித்து அங்கே வெளிப்பாடாக சொன்னார். அவர்களுக்கு அது புரியவில்லை. உபதேசம் இன்னைக்கு பிடிக்கிறது இல்லை. கடினமான உபதேசம், ஆரோக்கியமான உபதேசம் பிடிக்கிறது இல்லை. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பாராக, கர்த்தர் உன்னுடைய களஞ்சியத்தை நிரப்புவார், நீ வாளாக்காமல் தலையாகுவாய். இப்படிலாம் சொன்னால் நல்லா இருக்கும். ஏதோ ஞாயிற்றுக்கிழமை வந்தோமா, காதுக்கினிய நல்ல வார்த்தைகளை கேட்டு போனோமா, கர்த்தர் வாதை உன் கூடாரத்தை அணுகாது, நீ சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நடந்தாலும் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாக இருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. இப்படிலாம் சொன்னால் ஆஹா, அடுத்த வாரம் போகிறதுக்கு கொஞ்சம் ஆர்வமாக இருக்கும். ஆனால் இதுவே கடிந்து பேசும்போதும் வேத வசனம் நம்மை சுத்தியலை போல அடிக்கும் பொழுது, அக்கினியை போல சுட்டெரிக்கும் பொழுது, அல்லது தண்ணீரை போல சுத்தப்படுத்துவதற்கு வரும் பொழுது நமக்கு என்னதில்லை, விருப்பம் இல்லை. அந்த அழுக்கு ஒரு பக்கம் இருக்கட்டும், ஒரு நாள் மொத்தமாக ஊற வச்சு என்ன செய்யலாம், கழுவிக்கலாம். அப்பப்போ கழுவிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸி. சேர்த்து வச்சா கரை போகாது, அப்புறம் தூக்கி தூர தான் போடணும். யோவான் 17:17, உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும், உம்முடைய வசனமே சத்தியம். சங்கீதம் 119:11, நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உமது வாக்கை என் இருதயத்தில் வைத்து வைத்தேன். சங்கீதக்காரன் சொல்கிறான், ஆண்டவரே நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உம்முடைய வார்த்தை என்னுடைய இருதயத்தில் வச்சிருக்கிறேன். அப்போ நான் பாவம் செய்யாமல் இருக்கணும்னு சொன்னான்.
இந்த வேத வசனமாகிய சுத்தப்படுத்தக்கூடிய தண்ணீருக்கு என்னை நான் ஒப்பு கொடுக்க வேண்டும். அடுத்த உருவகம் எத்தனாவது? 6. ரீஜெனரேஷன் சீடு, உயிர்ப்பிக்கும் விதை. ஒரு உயிர்ப்பிக்கக்கூடிய விதைக்கு ஒப்பிட்டு சொல்கிறார். சரி, 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 23வது வசனம். அப்போஸ்தலனாகிய பேதுரு சொல்லும்போது சொல்கிறார், நாம் ரட்சிக்கப்பட்டது, நாம் மறுரூபம் ஆக்கப்பட்டது எப்படி அப்படிங்கிறார். அழிவுள்ள வித்தினாலே அல்ல, என்றென்றைக்கும் நிற்கிறதும் ஜீவனுள்ளதுமான தேவ வசனம். இந்த வேத வசனத்துக்கு அந்த 2 வார்த்தையை ஒரு அடைமொழியாக குறிப்பிடுகிறார். என்ன சொல்றாரு? என்றென்றைக்கும் நிலைத்து நிற்கும். இயேசு கிறிஸ்து சொல்றாரு, வானமும் பூமியும் ஒளிந்து போகும், என் வார்த்தைகளோ ஒளிந்து போவதில்லை என்றார். ஒன்றும் அதில் உள்ள ஒரு உறுப்பாகிலும் நிறைவேறாமல் என்ன செய்யாது? அழிஞ்சு போகாது. தேவனுடைய வார்த்தை நிலை நிற்கிறதாக இருக்கிறது. அது மட்டுமல்ல, அது எப்படிப்பட்டதான்? ஜீவன் உள்ளது. அதுக்கு உயிர் இருக்குங்க. ஒரு விதை ஒரு விதையை போட்டோம்னா என்ன செய்யும்? முளைக்கும். ஒரு விதையை போட்டால் முளைக்கும். அந்த நம்பிக்கையில் தானே போடுறோம். எப்படி முளைக்கும்? என்னைக்காவது ஒரு விதையை முளைக்க வச்சு அது துளிர் விடும்போது அந்த மண்ணோட தோண்டி எடுத்து பார்த்துருக்கீங்களா? எப்படி இருக்கும்? அந்த பழைய விதை இருக்காது. விதை இருக்காது. அந்த விதை செத்து அது புதிய ஒரு உயிராக என்ன செய்யும்? வெளிவரும். பழைய விதை இருக்காது. இங்கே சொல்லியிருக்கு, அழிவுள்ள வித்தினாலே அல்ல, அது அழிஞ்சிடும். அந்த விதையானது அழிஞ்சு ஒரு புதிய ஒரு விதை வருகிறது. இது அப்படி அல்ல, இது அழியாத வித்து, நிலை நிற்கிற வித்து, ஜீவனுள்ள வித்து. இதுக்கு உயிர் இருக்கு. வேத வசனத்துக்கு உயிர் இருக்கிறது. நாம் மறுபிறப்பு அடைய வேண்டும் என்று சொன்னால் வேத வசனம் அவசியம். இயேசு கிறிஸ்துட்ட நிக்கோதேமிட்ட இயேசு கிறிஸ்து சொல்றார். என்ன சொல்றாரு? நீ ஜலத்தினாலும் ஆவினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. அப்படின்னா நீ பரலோகத்துக்கு வரணும்னா ஒரே ஒரு காரியம்தான், ஜலத்தினாலும் ஆவினாலும் பிறக்கணும். ஜலம் என்பது எதை குறிக்கிறது? வசனத்துக்கு ஒப்பிட்டு சொல்லுகிறது. வேத வசனத்தினாலே நீ பிறக்க வேண்டும். வசனத்தை கேட்டு பரிசுத்த ஆவியானவருக்கு உள்ள இடம் கொடுக்கும் பொழுது உனக்குள்ளாக மறுபிறப்பு வருகிறது. அப்போ நாம் மறுபிறப்பு அடைவதற்கு வேத வசனம் மிகவும் அவசியமாக இருக்கிறது. யோவான் சொல்லும்போது சொல்லுகிறார், 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில், தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான், ஏனெனில் அவருடைய வித்து அவனுக்குள் தரித்திருக்கிறது. இப்போ தேவனுடைய வித்து ஒரு தேவனுடைய பிள்ளையினிடத்தில் இருப்பதனால அவன் என்ன செய்ய மாட்டான்? பாவம் செய்ய மாட்டான். பாவத்திலிருந்து விடுபட்டு மறுபிறப்பு அடைந்திருக்கிறோம். மறுபிறப்பு அடைந்த நாம் என்ன செய்ய மாட்டோம்? பாவம் செய்ய மாட்டோம். அப்படிதானே சொல்லியிருக்கு. தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான், ஏனெனில் அவருடைய வித்து அவனுக்குள் தரித்திருக்கிறது. அப்போ தேவனால் பிறந்தவன் பாவம் செய்ய மாட்டானா? தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான் அப்படிங்கிறது பாவம் செய்ய மாட்டான் என்பதில் அந்த பாவத்தில் நிலைத்து நிற்க மாட்டான். ஒரு பாவம் செஞ்சால் திரும்ப அதே செய்ய மாட்டான். அதை உணர்வான், உணர்ந்து அதுலேருந்து வெளியே வந்துடுவான். ஏன்னா தேவனுடைய வித்து வேத வசனம் இருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தை அவனுக்குள்ளாக பேசுகிறது. இனிமே இது செய்யக்கூடாது, இந்த தவறை இனிமேல் செய்யக்கூடாது. அவன் தான் தேவனுடைய பிள்ளை. தேவனுடைய வார்த்தையானது 2 முனைகள் கொண்ட பட்டயத்துக்கு ஒப்பிட்டு சொல்லியிருக்கிறது. 2 முனைகள் கொண்ட பட்டயம். இதில் ஒன்று மட்டும் கொஞ்சம், இந்த ஒரு காரியம் மட்டும் ஒரு சின்ன ஒரு வேறுபாட்டை நம்ம பார்க்க முடியும். ஏன்னா மற்றது எல்லாமே அதோடு கூட கம்பேரிஷன் கொடுத்து அப்படி தான் சொல்லியிருக்கு. ஆனால் இதுக்கு மட்டும் ஒரு வித்தியாசத்தை பார்க்க முடியும். பாருங்கள், எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். தேவனுடைய வார்த்தை எப்படி இருக்கிறதா? இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும். அப்படின்னா என்ன? அதை விட ஷார்ப். மற்றது எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா
அதோட கம்பேரிசனுக்கு நம்ம பார்க்க முடியும். ஆனால் இது மட்டும் என்ன சொல்றாருன்னா, இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானது. இருக்கிறதுல ரொம்ப ஷார்ப்பாக ரெண்டு பக்கமும் கருக்காக இருக்கிறது எது? இந்த வால், அதுவும் ரெண்டு பக்கமும் இருக்கும். அதான் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயமோ, அது வாலோ இல்லைன்னா கத்தியோ இல்லைன்னா பிளேடோ, இது எல்லாத்தையும் விட ரொம்ப ஷார்ப்பாக இருக்கிறது எது? ஏன்? அது கூட ஷார்ப்னஸ் போயிடும், இது ஷார்ப்னஸ் போகாது. நமக்குள்ளாக ஊடுருவி போய் நம்முடைய குறைகளை சுட்டி காட்டும். ஒருவேளை நான் ஒருத்தருடைய தவறை சுட்டி காட்டுவதற்கு அவருடைய வசதியவோ அல்லது அவருடைய படிப்பையோ அல்லது அவருடைய அந்தஸ்தையோ பார்த்து நான் தயங்கலாம். ஆனால் இந்த வேத வசனம் என்ன செய்யாது? தயங்காது. ஒருவேளை மற்றவங்க ஐயோ ஊழியக்காரராச்சே, இவர் ரொம்ப கோவக்காரு அப்படின்னு சொல்லி நீங்கள் கூட என்கிட்ட சொல்வதற்கு கஷ்டப்படலாம். ஆனால் வேத வசனம் எனக்கு என்ன செய்யும்? சுட்டி காட்டும். அதனால தான் எந்த பட்டயத்தை விட வேத வசனம் நம்முடைய பாவத்தை உணர்த்தக்கூடியதாக, ஊடுருவி சுட்டி காண்பிக்கக்கூடியதாக இருக்கிறது. அதனால தான் வேத வசனத்தை டெய்லி என்ன செய்யணும்? படிக்கணும். அப்போ தான் ஷார்ப்பாக இருக்கும். இது என்ன செய்யும்? வெட்டும். வெட்டுனா துண்டாக்காது, நம்மளை வெட்டி துண்டாக்கி போட்டுறாது. என்ன செய்யும்? ஷார்ப்பாகும் இன்னும் நல்லா. ஸோ இந்த வேத வசனம் நம்மை உணர்த்தக்கூடியதாக, நம்மை தவறு அப்படின்னு சொன்னால் சுட்டி காட்டக்கூடியதாக இருக்கிறது. யாராக இருந்தாலும் சரி, படித்தவன், பணக்காரன், அவன் இவன் அந்தஸ்து அப்படின்லாம் கிடையாது. தேவனுக்கு முன்பாக இந்த வசனம் நம்மை சுட்டி காட்டக்கூடியதாக இருக்கிறது. கடைசி ஒன்று, அதை பார்த்து முடிச்சிடலாம். இந்த வேத வசனம் நம்மை பிரதிபலிக்கக்கூடிய ஒரு கண்ணாடியாக இருக்கிறது. சரியா? யாக்கோபு அதை அழகாக விவரிக்கிறார். யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 22 25 வரைக்கும். அல்லாமலும் நீங்கள் உங்களை வஞ்சியாதபடிக்கு, நீங்கள் உங்களை ஏமாத்தாதபடிக்கு, உங்களை நீங்களே ஏமாத்திக்காதீங்க. வஞ்சிக்காதீங்கன்னா ஏமாத்திக்காதீங்க. உங்களை நீங்களே வஞ்சியாதபடிக்கு திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரம் அல்ல, ஞாயிற்றுக்கிழமை அல்லது டெய்லி வேதத்தை எடுத்து படிக்கிறவர்களாய் மாத்திரம் அல்ல, அதன்படி செய்கிறவர்களாயும் இருங்கள். அடுத்தவர் சொல்கிறார், ஏன்னா ரீசன் சொல்றார். என்னத்தினாலெனில் ஒருவன் திருவசனத்தை கேட்டும் அதன்படி செய்யாதவனானால் கண்ணாடியிலே தன் சுபாவ முகத்தை பார்க்கிற மனுஷனுக்கு ஒப்பாயிருப்பான். ஏன்னா அவன் சொல்றாரு, அவன் தன்னைத்தானே பார்த்து அவ்விடமிட்டு போன உடனே தன் சாயல் என்னவென்பதை மறந்து விடுவான். இப்போ பார்ப்பான், அதுக்கப்புறம் போனோடனே நம்முடைய சாயல் எப்படி இருக்குன்றத மறந்துடுவான். ஆனால் அதை சொல்லிட்டு அடுத்த வார்த்தை சொல்கிறாரு, சுயாதீன பிரமாணமாகிய பூரண பிரமாணத்தை உற்று பார்த்து அதில் நிலைத்திருக்கிறவனே கேட்கிறதை மறக்கிறவனாயிராமல் அதற்கேற்ற கிரியை செய்கிறவனாயிருந்து தன் செய்கையில் பாக்கியவனாயிருப்பான். இந்த கண்ணாடியில் பார்க்கும்போது பார்த்துட்டு அப்படியே போயிடுவான், சரி செய்து கொள்ள மாட்டான். ஆனால் வேத வசனத்தின்படி பார்க்கிறவன் வசனத்தை பார்த்து இந்த கண்ணாடியில் பார்க்கும்போது சரி இப்போ காலையில் எழுந்திரிச்சோன்னே எப்படி இருக்கும்? தலையை முடிய சீவாமல், மூஞ்செல்லாம் கழுவாமல் பார்க்குறதுக்கு அகோரமாக இருக்கும். இப்போ கண்ணாடி பக்கத்தில் போய் நின்று அதை கழுவி, முகத்தை கழுவி சீப்பால் வாரி சரி செய்து கொள்வோம். இப்போ அந்த இடத்த விட்டு போயிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் முகம் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. ஆனால் இதுவே வேத வசனத்தில் நம்மை நாமே நிதானித்து பார்ப்போம் என்று சொன்னால், அந்த வேத வசனத்தில் நாம் கேட்டு அதன்படி இருந்தோம் என்று சொன்னால், நீங்கள் எப்போ வேணாலும் இந்த வசனம் உங்களோடு கூட பேசிகிட்டே இருக்கும், நம்மை சரி செய்துகிட்டே இருப்போம். ஒவ்வொரு நாளும் கண்ணாடியில் என்ன செய்யணும்? போய் நின்று சரி செய்து கொள்வது போல ஒவ்வொரு நாளும் நம்மை நாமே சரி செய்து கொண்டு நம்முடைய சாயலை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும், உள்ளான சாயலை மாற்றிக்கொள்ள வேண்டும். ஸோ இந்த வேத வசனம் இப்படிப்பட்ட இந்த உருவகங்களை கொடுக்கிறது. எதுக்கு இந்த உருவகங்கள்லாம் ஆண்டவர் சொல்கிறாரு? இதெல்லாம் ஏன் கம்பேர் பண்ணி சொல்கிறாரு? நாம் புரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான்.
நாம் பார்க்கிற சில உருவகங்களை காண்பித்து இதன்படி இதுக்கு ஒப்பிட்டு காண்பித்து இதன்படி நாம் நடக்கும் பொழுது, நாம் சரி செய்து கொள்ளும் பொழுது இன்னும் அதிகமாக கர்த்தருக்குள்ளாக முன்னேறி செல்வதற்கு ஒரு வழிவாசலை ஆண்டவர் கொடுக்கிறார். வரக்கூடிய நாட்களில் இந்த உருவகங்களில் ஒரு சில காரியத்தையாவது நாம் நினைவிலே வைத்து கொண்டு அதன் வழியிலே நாம் அர்ப்பணித்து நம்மை அர்ப்பணித்து அதன் வழியிலே நடக்க பரிசுத்த ஆவியானவர் தாமே நமக்கு உதவி செய்வாராக.